இருக்கும். சோ ட்ரோல் மீம்ஸ் நம்ம பிக் பாஸ் பாக்குறோம். பிக் பாஸ்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எவ்வளவு ட்ரோல் ஆயிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்பவுமே கிடைச்சிடும். வாட்டர்மெலன் ஸ்டார், கலையரசன் அவர்கள் அவரே இருந்த காலத்துல பல ட்ரோல்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே ட்ரோல் மீம்ஸ். தெரியாதா? நம்மளோட பேஜ்ல கூட ஒரு மீம் பார்வதியும் நல்லா அவரு வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்காரு. அது ட்ரோல் மீம்ஸ் சொல்லுவாங்க. So fun memes நீங்க கேட்கலாம். எவ்ரிடே மீம்ஸ்க்கும் ஃபன் மீம்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? எவ்ரிடே மீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். இப்ப இன்னைக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது நடந்த மீம் வந்து எவ்ரிடே மீம்ஸ்னு சொல்லுவாங்க. வேற ஃபன் மீம்ஸ் வந்து எப்பயாவது நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கு, அதை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபன் மீம்ஸ். ஸோ இது கூட நீங்க ஃபன் மீம்க்கு எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம். ஸோ ரிலேட்டபிளா இல்லைனாலும் இட் மைட் பி ரிலேட்டபிள். அதனால ஒரு பார்த்து அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வருதுல்ல, அதுதான் என்ன தெரியல. சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா அது பண்ணுவீங்க. படிச்சவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல மாலு கூட நீ வர மாட்டேன், வீட்டுல விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது. கேர்ள்ஸ் வந்து டிராவலிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து வெளிநாடு எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி டிஸ்னிக்கு எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என் ஃப்ரெண்டை வச்சு நான் பக்கத்துல இருக்க தெருவு கூட போக முடியாது அப்படிங்கறத சிம்பலைஸ் பண்றீங்க. காலேஜ் ஆரம்பிச்சு அது வந்து ஒரு என்ன சொல்றது, டெய்லி ருட்டீனா இருந்துச்சு. டெய்லி ஒரு 5 மீம் காலையில இருந்துச்சு இதுக்காக வந்து யோசிச்சு எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அதை நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணலாமே. பண்ணலாம், பட் 30 டேஸ்லயே அது பெர்மனண்டா டெலீட் ஆயிடும். 2 years ஆயிடுச்சு. நீங்க அப்படியே விட்டுருந்துக்கலாம்க்கா, ஆக்டிவேட் இல்லாம விட்டுருந்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீம்ஸ். ரியாக்ஷன் மீம்ஸ்க்கு நீங்க இது கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இது ஒரு போஸ்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஏப்ரல் யாரு ஆனா வயசு தாண்டி போயிடுச்சுடா. சரி விட்டுரு. அப்போ நெக்ஸ்ட் போலாங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து கிரஷ் மீம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கிரஷ் மீம்ஸ். கிரஷ் மீம்ஸ் பாத்திருக்கீங்கல்ல? அதிகமா அதான் வருவாங்க. உங்களுக்கு யாரால கிரஷ் இருக்கு? ஓ அந்த கிரஷ் மீம்ஸ். இல்லையே, நீ நார்மலா இப்படிதான் யோசிப்பேன். கிட்ட சொல்றாங்க என்கிட்ட கிரஷ் மீம்ஸ் தான் நிறைய இருக்கு. நீங்க கண்ணு வச்சிட்டீங்கன்னா நான் அனுப்பல. அது சரி, உனக்கு ஒண்ணு வரும்டா. இதுவும் ஒன் ஆஃப் தி கிரஷ் மீம்ஸ் தான். ஆண்களா இருந்தா அவாய்ட் பண்ணிடுவேன். இதுவும் ஒன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். நானே கேட்க மாட்டேன்டா, சும்மா ரேண்டமா போட்டுக்கிட்டேன், எனக்கு யாரையும் தெரியாது. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் மீம்ஸ். பொலிட்டிக்கல் மீம்ஸ் நான் பண்ணது கிடையாது, பட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பொலிட்டிக்கல் மீம்ஸ்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்கள வச்சு ட்ரால் பண்ணியும் மீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவேர்னஸ்க்கு ஏதாவது மீம் கூட பண்ணலாம். அது வந்து பொலிட்டிக்கல் மீம்ஸ்.
அவேர்னஸ் மீன்ஸ் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நிறைய பேஜஸ் நம்ம பார்த்துருப்போம். அவேர்னஸ் மீன்ஸ் இட்ஸ் அரத் ஹியர்னு ஒரு பேஜ் இருக்கும், இந்த சென்னைஸ்ட்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுல எல்லாமே அவங்க அவேர்னஸ் நியூஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலதுல வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கு கீழே எமோஷனலாவும் போட்டிருப்பாங்க. அது வந்து அவேர்னஸ் வீடியோல வரும். நியூஸ் மீம்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இட்ஸ் அரத் ஹியர்ல வரும். ஒரு வெறும் டெம்ப்ளேட் இருக்கும், அதுக்கு கீழே நியூஸ் மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் எஜுகேஷனல் மீம்ஸ். நான் நேற்று ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்ல பார்த்துருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் இருக்கும் அதுவும். அப்புறம் இன்டெலெக்ட்ஸ்ல கூட நான் எப்படி பிசினஸ் ஆனர்னு சொல்லி ஒரு மீம் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து எஜுகேஷனல் மீம்ஸ் வரும். இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறோம்னா அதுல இருந்து நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட்டா என்ன கொண்டு வரலாம், எஸ்இஓ வச்சு ஏதாவது மீன் பண்ணலாம், ஆட்ஸ் வச்சு ஏதாவது மீன் பண்ணலாம், அது நமக்கு பிசினஸ்ல யூஸ் ஆகும். நம்ம ஐடி கார்பரேட் பண்றோம் அப்படின்னா கோர்ஸ் வச்சு நம்ம ரிலேட்டடா ஏதாவது பண்ணலாம், அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேரக்டர் ட்ரெண்டிங்ஸ். இவர் வந்தோடனே சொன்னாரு இந்த மாதிரி சீன்ஸ்ல வரும், இப்ப ஹஸ்கி கூட ஒரு டான்ஸ் ஆடும் சரி, அந்த மாதிரி அந்தந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்னென்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை வச்சு மீம்ஸ் எடுப்பாங்க. அதுதான் வந்து கேரக்டர் ட்ரெண்டிங் மீம்ஸ். அண்ட் சாங்ஸ் ட்ரெண்டிங்ல கூட மீம்ஸ் வரும். இவ்வளவுதான் மீம்ஸ். இதுக்கான டூல்ஸ் அதெல்லாமே நோட் பண்ணலாம். சாங்ஸ்ல கடைசியா சொன்னீங்களா? கடைசியா சாங் வச்சு கூட நிறைய ட்ரெண்ட் ஆகும், அந்த சாங்ல கூட மீம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. லைட்டா அந்த சாங் ட்ரெண்டிங் சொன்னாங்க. மதுஸ்ரீன்னு ஒருத்தங்க வந்து 2022ல ட்ரெண்ட் ஆனாங்க. மல்லிப்பூ சாங். அந்த சாங்ல அவங்க ட்ரெண்ட் ஆனாங்க. சோ அந்த சிங்கர் வச்சு நான் இன்னும் கிரியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல யார் ட்ரெண்டா இருக்காங்களோ என்ன ட்ரெண்ட் ஆகுதோ நீங்க அந்த மாதிரி மீன்ஸ் கொடுங்க. என்ன பாட்டு? மல்லிப்பூ அந்த இது வெந்து தணிந்தது காடு படம், அந்த பாட்டு. அடுத்தது எப்படா இல்ல பாப்பேன். இப்ப எல்லா சாங்கும் உனக்கு தெரியாதுதானே? இது வந்து மயிலே ரகே சரியா, அதுக்கப்புறம் உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது அந்த சாங், அதுக்கப்புறம் நண்பனே அந்த சாங். மங்காத்தால வருவாடா, மங்காத்தால நடிக்கிறடா தெரியுதுடா. ஒரு ஓங்கி தள்ளிட்டு போற. நெக்ஸ்ட் சாட் மீம்ஸ் பாத்துக்கிட்டீங்களா? பாத்துருக்கேன். அது என்ன சாட் மீம்ஸ்? நம்ம வாட்ஸ் ஸ்கிரீன்ஷாட்டோட வைப்பாங்கல்ல, நம்ம பேஜ்லயே வந்து டிசைன் டீம்னு சொல்லி ஒரு மீம் இருக்கு. அங்க டிசைன் டீம்ல சொல்லி ஒரு மீம் இருக்கும். கிளாஸ்ல இன்ஸ்டா பார்க்க சொல்ற பத்தியா? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்குடா கிளாஸ். சார் இதே மாதிரி வச்சிருந்தாரு. இன்டெலெக்ட்ஸ் பிசினஸ் ஓனரோடவா? அதுக்கு கீழ ஒன்னு இருக்கு பாருங்க. ஓகே டியர் கைஸ். ஓகே இதுதான் வந்து சாட் டிசைன். இதுக்கு மேல இருக்க சாட் வந்து நம்ம ஃபேக்கா கிரியேட் பண்ண முடியும். அதுவும் எப்படி நான் உங்களுக்கு சும்மா இருக்கு.
இதுக்கு தனி டூல்ஸ் ஆப் இருக்கு. அதுதான் இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் கேப்ஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹேஷ்டேக்ஸ் வந்து இப்போ இதுக்கு என்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் பார்க்கணும். ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ் எப்படி பார்க்கறதுன்னா, நீங்க ஒரு போஸ்ட் பண்றீங்கன்னா கீழே நிறைய ஹேஷ்டேக்ஸ் இருக்கு. அதனால ட்ரெண்டிங் இப்போ வந்து இதோட ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இதோட ரிலேட்டட்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஐடியா? யாருக்காவது ஐடியா? சாங்ஸ் யூஸ் பண்ணலாம். சாங்ஸ் வந்து சிங்கர் மூவிஸ் மூவி பண்ணலாம். ஏதோ டைலாக்ஸ் மியூசிக். ஹேஷ்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிப்பாங்க அந்த ஹேஷ்டாக். இப்ப வந்து அந்த சிங்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிங்கரை ஃபாலோ பண்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஹேஷ்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்ப சாங்ஸ் அப்படின்னு அந்த ஹேஷ்டாக் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த சாங்ஸ் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கு கீழே வரும் 5-6-20K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல வரும். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னன்னா நம்மளோட பேஜ் ரீச் ஆகும். அதுக்காக நம்மளோட பேஜ் ரீச் ஆகும்னா ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் எக்ஸ்ப்ளோர் பேஜ்ல வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேஷ்டாக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுக்காக எவ்வளவு பேர் நிறைய ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சாங்ஸ் அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது யூஸ் பண்ணலாம். தமிழ் மூவி சாங்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இது அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அஜித் நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்க, அஜித் யூஸ் பண்ணலாம், ஏகே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஹேஷ்டாக்ஸ் இருக்கு. இதோட ரெலவெண்டா மோஸ்டா பாருங்க. அப்படி irrelevant-ஆ இருந்தாலுமே எதுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லா போஸ்டுக்கும் ஒரே ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு ரீச் இருந்திருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப வந்து இன்ஸ்டாகிராமே SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ ஆல் டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஆல் டெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கா? இருக்கு ஆல் டெக்ஸ்ட். நான் பார்த்தேன். இந்த டிசைன்ல பாத்து இப்ப நீங்க ஒரு போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூஸ்வலி எல்லாருக்கும் போஸ்ட் பண்ண தெரியல. இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ண தெரியும். பண்ணதுக்கு ஒரு ஹேஷ்டாக் எடுத்து இல்ல அவர் கீழே எப்படி ஜாயின் பண்றாங்க ஒரு ஸ்டோரியே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். சோ இங்க வந்து கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். தெரியல கேப்ஷன்ஸ் ஆக்சுவலி நீங்க லாகின் பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த லாகின் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் விஷுவலா காட்டலாம். அது எனக்கு ஒரு நிமிஷம் பாஸ்வேர்ட் தெரியும். மேல வச்சுக்கோ, இப்படியே வச்சு போன் அடிக்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கல்ல அன்னைக்கு சர்ச் பண்ணுங்க, அதுதான் போயிட்டு இருக்கு. ரெண்டும் சொல்லுங்க. அக்கா உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சா? பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னா நீங்க போன்ல போய் கொடுத்தீங்கன்னா அது லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணீங்கன்னா அது லாகின் ஆகும். அப்புறம் நீங்க நியூ பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். அது ஓகே தான். எனக்கு இதுல வேணும்ல. அப்ப நீ பாஸ்வேர்ட் மாத்திட்டீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். யாரோட இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் இல்லடா, இது கிளாஸ்க்கு நான் கேட்டேன். சரி கனெக்ட் பண்றதா கனெக்ட் பண்றோம். அக்கா நிறைய இருக்கும். ஐயே 10 இன்ஸ்டாகிராம் ரொம்பவே குறைச்சு. எக்ஸாம் இன்ஸ்டால் சொல்றீங்க, லாஸ்ட்ல ஒரு பொண்ணு அது என்ன பண்ணுதுன்னு ஏதோ ஆல்டிங்கிறாங்க டெக்ஸ்டிங்கிறாங்க நம்ம போஸ்ட் போட்டுருவீங்களே பாப்போம். ஆல் டெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஐயோ அந்த மான் வராதே, வந்து வாயில எங்க கொண்டு வைக்கணும், இங்க வருது. இதை தள்ளி வச்சுக்கலாம் இப்படி இப்படி கட்டிக்கணும். ஒரு கீழே இறங்கிருக்காங்க Guys, listen. அங்க பாருங்க அவன மாப்பிள்ளையாடா பார்க்க போறோம், சும்மா தெரிப்பட்டுறேன். இதான் கீழே அப்படி This will come when it's a sleep. இப்போ ஞாபகம் தான் வாங்க. இங்க வந்து நீங்க கேப்ஷன்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கேப்ஷன்ஸ் ரெலவெண்டா பாத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கேப்ஷன்ஸ் யோசிக்க முடியல அப்படின்னா சிம்பிளா ஏஐ கிட்ட போகலாம். ஏஐ கிட்ட போய் உங்களோட போஸ்ட் வந்து நீங்க கொடுங்க. போஸ்ட் கொடுக்காதீங்க, உங்களோட போஸ்டோட என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க. ஒரு மீம் கிரியேட் பண்றீங்க, ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்க, ஃபன்னி வீடியோனா அந்த கண்டென்ட் வந்து டைப் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, பாலிஷ்டா கொடுங்க. இமேஜ் பேஸ் பண்ணி கேட்க முடியாது. இமேஜ் பேஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐ மீன் ChatGPT எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அது மைண்ட் அது காப்பி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இல்ல அவங்க கிட்ட அந்த டேட்டா இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். ஸோ நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி, ஸோ அதை நீங்க வேஸ்ட் பண்ணாங்க. நீங்க வந்து மோஸ்டா டைப் பண்ணி கேட்கறதுக்கு பாருங்க, அப்படிலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் கூட பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து ChatGPT கொடுக்கும், வித் CTA கொடுக்கும். நீங்க அதுல ஏதாவது சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிமே மேல அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காணும். இவ்வளவுதான் இருக்கா? அப்டேட் பண்ணுவீங்க பர்சனலோடதா இருக்கும், அதனால அப்படிலாம் இல்லை. பேஜ் இல்ல, பிசினஸோட பேஜ் இல்லை. பேஜ் கிரியேட் பண்ணுங்க, அவன் நேரமா ஒன்றும் அக்கௌண்ட்ல போய் பிசினஸ் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? சாயந்தரம் போனா தானே எனக்கு தெரியும். பப்ளிக் மாத்திக்கிறேன். இல்ல எல்லாத்துக்கும் சரி சரி அதே நான் மாத்திக்கிறேன். நடந்துட்டீங்கன்னா விஜய் நான் காசு இன்னும் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிருக்கு. பப்ளிக் பிரைவேட் பார்த்து பேஜ் இது பேஜ் கிரியேட் பண்ண போற இடம் இப்போ இல்ல மேம், அந்த ஆல் டெக்ஸ்ட் காட்டுறதுக்காக தான் இது வந்தது. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யோசிச்சாரு. வருதான் நம்ம டெக்ஸ்ட் இல்ல இப்போ வர மாட்டேது. அதுதான்டா இது அக்கௌண்ட் பேஜ் தனியா கொண்டு வரணும். அப்படின்னா உங்களோட பேஜ் தானே இது, என்னோட அக்கௌண்ட். சரி, இப்போதைக்கு நம்ம மீம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஆல் டெக்ஸ்ட் மட்டும் என்னோட பார்த்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கோங்க, மாத்திருங்க. ஏதாவது ஆயிடுச்சு பயந்துட்டு மெதுவா கழிப்பேன். அதுவே ஆப்ஷன் கேட்குங்க, ஸ்விட்ச் டு பிரைவேட். அது மொபைல்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கிட்டையும், கூகுள் பிளே ஸ்டோரி போய் போட்டோ கிரிட்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் எடுத்துக்கலாம். போட்டோ கிரிட், போட்டோ வீடியோ வர போட்டோ கிரிட்டா வெறும் போட்டோ கிரிட் தானா? வெறும் போட்டோ கிரிட் தான். இது மட்டும்தான். GRI. இதுல அது ரெண்டு இருக்குது. இரு அதானே கேட்டிருக்கேன். போட்டோ கிரிட் வீடியோ கால் கேட்டுட்டு வரலாம். முன்னாடி ரெண்டு கிளாஸ் இருக்கு, வீடியோ கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆப் காமிங்க. இரு அதுதான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி காமிச்சீங்கன்னா எல்லாரும் பார்த்து இதுடா ஆப்ல ஐகான் வேணுங்க. ஆப்போட ஐகான் வீடியோ கொலாஜ் வீடியோ கொலாஜ்னு இருக்கும் அந்த ஆப். எது ரேட்டிங் அதிகமா இருக்கோ அந்த லூசு பைல இதாயிரு
ஓ அப்படியா பண்ணிட்டீங்களா? இங்கெல்லாம் காட்டாது. ஏன் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம மீம் டெம்ப்ளேட்ஸ் வச்சு பண்ணலாங்களா இல்ல வீடியோ போலாங்களா? பேசிக்கா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்? சரி, மீம் டெம்ப்ளேட்ஸ் போனா செகண்ட் வீடியோக்கு போய்க்கலாம். ஸ்டார்ட் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்து அக்கா எனக்கு பேனா கேக்குது. அது கிராஸ் கொடுத்துருவேன். கிராஸா? ஓ ஓகே ஓகே ஓகே. வந்துட்டோம். மேஜிக் மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ். இப்போ வந்து மீன் பண்றதுக்கு மேல டெம்ப்ளேட்ஸ் தான் வேணும். இந்த டெம்ப்ளேட்ஸ்ல எங்க இருந்து எடுத்தோம் யாருமே கேட்கவே இல்லை. அடுத்தது கேட்போம். யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். நான் ஷோ பண்ணும்போது யாருமே கேட்கல எப்படி டெம்ப்ளேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு. கேட்கல அதுக்கு தானே எடுப்போம், அதை சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. யாருமே டவுட் கேட்கல. தோணுச்சு ஆக்சுவலி நான் கேட்கல. நீங்களும் பெட்டரா யோசிச்சிருப்பீங்களே அப்படின்னு விட்டீங்க. நான் அதுக்கு தானே எடுக்கிறேன் எடுப்பேன் அப்படின்றீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் அப்படியே கொடுங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அதனால சொல்லுவேன். ஃப்ரீ தானடா? ஃப்ரீ தானே? அவ்வளவுதான். மீம் டெம்ப்ளேட்ஸ் இன்னொரு ஆப் இருக்கும். சோ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல என்னால மொபைல் ஸ்டோரேஜ்லாம் அதுதான் ஆப் எடுக்க வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் பேஜஸ் இருக்கு. மீம் கிரியேட்டர்னு சொல்லி டெம்ப்ளேட்ஸ் தமிழ்னு சொல்லி வடிவேல் போட்டோ இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லையா? ஸ்டோர்லயா? பிளே ஸ்டோர்ல தான் மீம் டெம்ப்ளேட்ஸ் ஒரு ஆப் இருக்கு. தமிழ்நாடா? ஓகே. சோ இதுல இருந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க வீடியோஸ்னாலும் இதுல இருந்து டெம்ப்ளேட் எடுக்க முடியும். வெறும் நம்ம போஸ்டர் மாதிரி பண்றதுனாலும் இதுல நீங்க டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சோர்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் ஐ மீன் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கும். அவங்களே வந்து டெம்ப்ளேட் பேஜஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. பேஜ் நேம் கேக்குறீங்களா? டெம்ப்ளேட் போடுங்க, நிறைய பேஜஸ் இருக்கு. டிஎம்பி நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அந்த பேஜ்? நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். எந்த டெம்ப்ளேட் வருதோ அதை டவுன்லோட் பண்ணுங்க. உள்ளுங்க வேடிங் மட்டும் தான் மாத்தீங்களா? ஒரு சிலது நானே அதுவும் சொல்லி தரேன். கேட்குறேன். அவன் நினைக்கிறான் அப்போ எல்லாம் உங்க உழைப்பு இல்லையா? பொறுமை தனியா டெம்ப்ளேட்ஸ்க்கு சொல்லி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? இன்னொரு சோர்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து யூடியூப்ல நீங்க ஏதாவது சாங்ஸ் பாக்குறீங்க, அதுக்கு வடிவேல் காமெடில நிறைய வரும். அதுக்கு டெம்ப்ளேட்ஸே கிடைக்காது. அது வந்து நமக்கா தோணி போய் பாக்குறதுனா நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சில யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மோஸ்டா நம்ம டவுன்லோட் பண்ணதான் பார்ப்போம். பட் டவுன்லோட் பண்றது இன்னொரு விஷயம் என்னன்னா காப்பிரைட்ஸ். நம்ம சேனலே ஸ்ட்ரைக் ஆகி போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு காப்பிரைட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ல 2-3 பேர் நிறைய பேர் போயிடுச்சு ஸ்ட்ரைக் அடிச்சனால. காப்பிரைட்ஸ் ஆகும். மீம் பேஜ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சோ யூடியூப்ல நீங்க எடுத்துக்கலாம். யூடியூப்ல எடுத்தும் நம்ம பிக்சார்ட் உங்களுக்கு தெரியும். பிக்சார்ட்ல நீங்க வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். பிக்சார்ட்
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே தானக்கா டவுன்லோட் பண்ணது ஏதாவது வந்து ஸ்கிரீன்ஷாட் இப்ப டவுன்லோட் பண்ணா காப்பிரைட்ஸ் ஆகுதுல்ல அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆகாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அதுல எஃபெக்ட் ஏதாவது பண்ணுவோம்ல. நைட்டு நம்மளோட டச் இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலுமே அதை வந்து நீங்க வேற ஒரு போஸ்டர் மீம்ல தானே போடுறீங்க. இப்ப நான் காட்டின மாதிரி நீங்க கொலாஜ் மீம்ல இருந்தா அந்த ஸ்கிரீன்ஷாட் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்க அந்த வீடியோல டேரக்டா தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம அதுல எதுவும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல, டேரக்டா தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நீங்க எஃபெக்ட்ஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். And இன்னொரு காப்பிரைட்ஸ் பண்ண முடியாதா? நம்மளோட சேஞ்ச் இருக்குல்ல அதுல, நம்ம அவனோட எப்படி எடுத்து பண்றது கிடையாது. இப்ப நான் அந்த எஸ்சிஓ வீடியோ பண்ணிருப்பேன், நிறைய பேர் பாத்திருக்கீங்கல்ல. பாத்திருக்கீங்கல்ல, அதுல ஆக்சுவலி எனக்கு டெம்ப்ளேட் கிடைக்கவே இல்லை. நான் இன்ஸ்டாகிராம்ல தேடின ரொம்ப பழைய வீடியோன்னு கிடைக்கவே இல்லை. அதோட காப்பிரைட்டட் வீடியோ தான் இருந்துச்சு. ஸோ ஹிந்தியில வீடியோ இருந்துச்சு. அந்த ஹிந்தி வீடியோ எடுத்து நான் தமிழ் மியூட் பண்ணி தமிழ் வீடியோ ஒன்று எடுத்து அதோட வாய்ஸ் வந்து மர்ஜ் பண்ணேன். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட்ஸ் அதுக்கு இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஷாட் தெரியும், அது பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க பண்ணலாமா? பண்ணலாம். கைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கா? இவ்வளவு பண்ணுங்க. இவ்வளவு பண்ணாதான் ஒரு மீம் பண்ண முடியும். நீ ஈஸியா போவேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லக்கா ஓகே ஓகே இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இல்லக்கா ஒண்ணும் இல்லக்கா காமிங்க எழுதுனது நல்லா இருக்கா? இது உனக்கு கொஞ்சம் ஹாரர் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் படமா கொடுங்க பாப்போம். பாருங்கக்கா எல்லாத்துக்கும் காமிடா. நல்லா இருக்கு. சரவணன் டைப் பண்ணி வச்சிருக்காரு. இது பண்ணுவோம்ல கேமரா போயிட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது சும்மா கண்டென்ட் என்ன பண்ணலாம் வாயு சொல்றாங்க நான் சொல்றேன். ஓகேலா? இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு மீன்ல எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாங்களா? நீங்களா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகேக்கா. லேப்ல பண்ணலாமா இல்ல போன்லயாக்கா? போன்ல தான் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டம். அக்கா நீங்களும் லேப்ல இது கஷ்டமா பண்றது? இல்ல தெரியாதனால இல்ல, லேப்ல வந்து நீங்க ஒவ்வொன்றும் போன்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிட முடியும். லேப்ல அப்படி டவுன்லோட் பண்ண முடியாது ஒவ்வொரு ஆப். ஓகேக்கா. சரி இப்ப போன்ல ட்ரை எப்படி பண்ணி பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் எது பண்றீங்க? நீங்க சொல்றத பண்ணுவோம். நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி தானே பாக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெம்ப்ளேட் பண்ணீங்கன்னா எங்க கிரியேட்டிவிட்டி தூண்டிடும். இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். அது அவங்க பண்ணிருக்காங்கல அது ரிலேட்டடா சாரு இங்க ஒர்க் பண்றவங்க எனி ஸ்டாஃப்ஸ் அப்புறம் இன்டர்ன் 3 பேரை வச்சு ஆபீஸ் மீன் தான். ஆபீஸ் மீன் குரூப்ல அனுப்பிடுங்க. குரூப்லயே அவங்கள சொன்னேக்கா. இதெல்லாம் ஒரு சாரு வெளியே போறாங்க. இப்போ நமக்கு இந்த காமெடி லைன்ஸ் எல்லாம் தெரியலன்னா என்ன பண்றது? காமெடி லைன்ஸ் புரியல. விட்டடிக்கணும். சார் சொன்ன மாதிரி நம்ம காம்படிட்டர்ஸ பார்த்து விட்டடி. என்ன பண்ணா குரூப்ல போடுறா? போடாத குரூப் இப்ப போட வேணாம். இது நம்ம இன்னுமே கொஞ்சம் அழகா பண்ணி போடலாம். அது உங்களுக்கு பண்ண முடியாது. 1000 ரூபா குறைஞ்சு பார்க்க சொல்லவே இல்லையா?
டெம்ப்ளேட் நான் அப்புறமா தானே பண்ண சொன்னேன். இப்போ அவங்க போட்டோல கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்து வீடியோக்கு போலாம். போட்டோ பார்த்துட்டு இருந்தா அது கீழே வந்தது. சொல்லு. மாசா பண்ணாமா சீக்கிரத்தை கண்டென்ட் மாத்திரமா இருக்கு. சார் இல்ல இல்ல வேற ஏதாவது டூல் இருக்கா? வேற எதுவும் டூலாம் பிக்சார்ட்ல பண்ணலாம். இப்போ வீடியோ இன்ஷாட் சைஸ் மாட்டுமா? வீடியோ அதெல்லாம் மாத்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் மீம் சொல்லிடுறேன், ஈஸியா இருந்து போலாம். யாராவது டைப் பண்றீங்களா மீம் இந்த மாதிரி? நீ எதுல பண்ண? நீ சும்மா டெம்ப்ளேட் வச்சு சும்மா பண்ணியா? ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு ஆப்லேயே பண்ணி அப்படியா? இந்த செகண்ட் டவுன்லோட் பண்ணணும் அந்த ஆப்ல. ஃப்ரேம்ஸ்ல நீ அதுல போயிட்டு சும்மா எதுல நான் டெம்ப்ளேட் பண்றேன்? டவுன்லோட் அந்த மாதிரி டவுன்லோட் ஒரு ஆப்ஷன். கொடுத்துட்டீங்கன்னா தலைக்கு மேலேயோ ஆனா இதுல எல்லாம் அவங்க எழுதிருக்காங்களே. டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கேன். இதெல்லாம் போஸ்டரா? ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று இப்போ பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஃபர்ஸ்ட் போட்டோ கிரிட் இருக்குல்ல எல்லாத்துக்கிட்டையும், இந்த கிரிட் ஆப்ஷன் போய்க்கலாம். ஓகே, தெரியுதுல? எனக்கு அதான் போறோம் அப்படியே. ஏதோ ஒரு இமேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓ இதுல வேற நடுவில் இப்படி எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வருமாக்கா? நீங்க நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு ரேட் ஆஃப் பண்ணிட்டு இதுல பண்ணலாமா? சூப்பராக்கா. ஆஃப் பண்ணிட்டு ஓகேண்ணா. கிரிட் போயிட்டோங்க. நீ போயிட்டீங்களா? அலோ லிமிட் ஆக்சஸ், அலோ ஆல். அலோ லிமிட்டட் ஆக்சஸ் கொடுத்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல. கேட்பாங்க கேட்கும். எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க சும்மா டைப் பண்றதுக்கு. இது எப்படிக்கா டவுன்லோட் பண்றது? அலோ லிமிட்டட் ஆக்சஸ். ஒரு நிமிஷம். நீங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்கல போல. பெர்மிஷன் கொடுக்கலாம். என்னடவா என்னடவா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. டவுன்லோட் ஆகலைன்னா ஸ்கிரீன்ஷாட் கொடு. இங்க டவுன்லோட் கிளிக் பண்ணியாடா? அவ்வளவுதான். ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இருக்காது வரல. நெட்வொர்க் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு போட்டோ கிரிட்ல எல்லாம் வேணாம். அந்த இமேஜ் எடுத்துட்டீங்களா? ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்களா யோசிச்சு பண்றீங்களா? பண்ணிக்கலாம். பண்ணுங்க யோசிங்க. நான் டெம்ப்ளேட் அக்கா நான் செங்கோட்டையிலே தேடணும் போலக்கா. ஃபர்ஸ்ட் சும்மா ஒண்ணு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கேட்டகரி சொல்றேன். அதுல அதுல எங்கக்கா பெர்மிஷன் கொடுக்கறது? ஏதாவது ஒண்ணு கொடுங்க, ஸ்டோரேஜ் பண்ணி கொடுங்க. அதுலயே அங்க அதை ஓபன் பண்ணும்போதே சும்மா கேட்கும்டா, அலோ லிமிட்டட் அக்சஸ் கொடுத்துரும், அவ்வளவுதான். நான் கேட்டேன் எனக்கு வருது. கிரிப் கொடுத்தா இங்க வருது. அது கிராஸ் கொடுத்துருங்க. அது கொடுத்தா மறுபடியும் இப்படி இருக்கு. Turn on storage.
எப்படிக்கா பண்ணீங்க? பெர்மிஷன்ஸ் போய் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுத்தேன். அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுத்தேன். ஆப்பிள் யூஸ் பண்ணவே மாட்டியா? யூஸ் பண்ணுவேன். நானா நோண்டி கண்டுபிடிப்பேன். இவங்க நோண்டிட்டாங்கல்ல, அதனால என்ன நோண்டாங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட இருக்க போட்டோ வீடியோ வந்து நான் இல்லீகல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணது. அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் பிளே ஸ்டோர்ல வாங்கிச்சு. ஓகே. மாட் ஆப் தான். மாட் ஏபிகே அதுதான். இல்ல நான் அதுல வச்சிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பிளே ஸ்டோர்ல ஏபிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணு. ஆனா இது ஆப் தானே. இந்த ஆப்ல நீங்க போட்டோஸ், வீடியோஸ், ஃபார்ம்ஸ் எல்லாமே சேஞ்ச் லேப்ல யூஸ் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கும். ஆப்ல நான் யூஸ் பண்ணது இல்லை. நீங்க ட்ரை பண்ணது இல்லை. அதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். இதுல நிறைய டிசைன்ஸ் யாராச்சும் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு காட்டுவேன். இன்னும் எதாவது ட்ரை பண்ணீங்களா? சும்மா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பண்ணுங்க. நான் ஒரு மீம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காட்டுட்டா? எல்லாத்துக்கும் Yes, please. மொபைல் லேப்டாப் ப்ளீஸ். இன்னும் வந்து என்ன பிடிச்சி மொபைல் காம் அப்பா
மறுபடியும் கேக்குதேக்கா. இதானே எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அலோடு அந்த போட்டோஸ் வீடியோஸ் அதுதான் வேணும். அலோ ஆல்வேஸ் அலோ ஆல் கொடுக்கணும். அல்ல சரி போவாங்க. அடுத்தது யாராவது ட்ரை பண்ணீங்களா? வாஜிமே ஃபைல் சப்மிட் டிஎம் கண்டென்ட் ஃபார் வெப்சைட். சார் இதுல இருக்கிற இசு வாசத்தை எல்லாம் எடுத்துட்டு மொத்தத்துல ஏ கண்டென்ட் சார். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணுங்க. அவனுக்கு அதான் ரியல் லைஃப்லயே பண்ணிட்டு இருப்பாருங்க. டவுட் இருந்தா கூட கேளுங்க. ஆப் சைட் டவுட் இருந்தாலும் கேளுங்க சார். இந்த அப்ளைமா பண்றாங்க அப்படி போச்சு. இங்க இது இருக்கு. இது வந்து இது கொடுங்க. இது டன் கொடுங்க. சொல்லி வேற மாதிரி வந்து பண்ணியா நீ
ஸ்ரீவர்ஷன் சொல்றாங்க ஜஸ்ட் கம்மி சௌசி நம்ம கிளாஸ்ல இருக்க நடக்குது கண்டென்ட் மூணு பார்த்தாதான் கண்டென்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் பார்க்கலங்க இது என்ன டைலாக் எனக்கு தெரியும். பட் நான் எங்கேயோ ஒரு இதுல நான் ஒரு மீமா தான் பார்த்தேன். இந்த சாக் இந்த போர்ட்ல இந்த ஒரு வார்த்தையை தவிர இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கறத அதோட டெம்ப்ளேட் மீன். அந்த மீன் தெரிஞ்ச ஒரு நீங்க இருக்கு தான் இருக்குது. யாருக்கோ வெளியே போயிட்டு ஃபான்ஸ் நைஸ். ஃபாண்ட் மட்டும் நீங்க மாத்தணும். ஃபாண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சில ஃபாண்ட்ஸ் சொல்றேன். இந்த ஃபாண்ட் நல்லா இருக்கா சொல்லுங்க. இது பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பார்க்குற மாதிரி தோணும். இந்த ஃபாண்ட்லயே ஒரு 4-5 ஃபாண்ட் இருக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், அட்ராக்டிவாவும் இருக்கும். அந்த ஃபாண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற யாருமே பண்ணலையா? ரேஷ்மா மட்டும் தான் காட்டினாங்க. உங்களோட ஃபோன் சஜஷன்ஸ் இருக்குதா? ஓப்பன் சான்ஸ் இது பேக்லைட் கலர் எப்படி மாத்துறது? இப்போ இது வந்து ஸ்லேட் ப்ரோ அப்படின்னு ஒரு இது வந்து நமக்கு தெரியணும்ல. இப்போ நெக்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது. கலர் போங்க, கலர் போனா போயிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கையிலிருந்து வராது. பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து பிக்சரோட பேக்ரவுண்ட், ஃபாண்ட்டுக்கு பேக்ரவுண்ட். இங்க வா, இந்த பக்கம். Show me. பேக்ரவுண்ட் தான். நீங்க என்னடா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க மேம், இது பேக்ரவுண்ட் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் போயிட்டு இங்க கலர்ஸ் வரும். அதுதான் ஓகே. கொஞ்சம் மாத்தி பேசுறேன். டண்டா ஓகேவா? ஸ்லேட் பர்பிள் சான்ஸ் ஸ்லேட் ப்ரோ சேவ் கொடுத்துறவா? சேவ் கொடுத்துருக்கேன். Source Sans Pro. Source Sans Pro. Poppins Black Italic. அது அந்த கண்டென்ட் எல்லாம் கரெக்டான இடத்துல தான் இருக்கு. அந்த பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. எப்படி நம்ம எடிட் பண்றோம்? இப்போ இது இருக்கா, இது வந்து நீங்க ரேஷியோ மாத்தணும். ஓகே, ரேஷியோ வந்து 1:1 இருக்கு. நீங்க 4:1 வைக்கணும். 4:1 வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசு. அப்புறம் அதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ நீங்க பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி பிளாக் பாருங்க. எஸ், யாராவது பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் பர்டிகுலர் ட்ரெயின் பார்த்தோம்னா இருக்கா நீர் கேட்கல பண்ணிட்டு 4 வந்தது. அந்த கொஞ்சம் மேல ஆட் பண்ணிருக்கீங்க. அது வந்து பிளாக் கலர் பண்ணி காட்டுங்க. நான் பண்ணுவேன் அதே டைம். சேவ் கொடுத்துடலாமா? சேவ் கொடுத்துட்டு எடிட் பண்ண முடியுமா? பண்ணுங்க.
கேர்ள்ஸ் சைடுல காட்டிருக்காங்க, பாய்ஸ் சைடு யாரும் காட்ட மாட்டாங்க. பண்ணல யாரும் சொல்லுங்க. இது கேலரியில சேவ் ஆயிருக்குமாடா? சரி வரைக்கும் தனியா போட்டோ What is the content? நம்ம ஒரு கிளைண்ட் கண்டென்ட்டா இது கிளைண்ட் நான் என்ன சொல்றது வெப்சைட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சொல்லிருக்கேன். அல்டிமேட் ஆல்டா. போயிட்டு இருக்கு. இப்ப நடக்குது எதுவும் 4 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, கன்ஜஸ்டா இருக்குல்ல, அதை வச்சு ஒரு மீன் பண்ணுங்க. டெம்ப்ளேட் கிடைக்கும். நான் ஒரு கண்டென்ட் சொல்றேன், அது யார் பெட்டரா பண்றீங்க நான் பாக்கிறேன். ஓகே, me and my friends going for picnic or going for a movie, whatever நீங்க வெச்சுக்கோங்க. யாருக்கு நீங்க மூவில ஒரு சீன் வருது தெரியுமா? ஒரு கார்க்குல அந்த சீன் எனக்கு யாராவது மீன் பண்ணிட்டாங்க. யாருக்கு இது சொன்னேன்? நீயே கண்டென்ட் கொடுத்துட்டியடா, அப்புறம் என்னடா? யாருமே பண்ணாதனால கண்டென்ட் கொடுத்தேன். ஏ கண்டென்ட் சொன்னாரா? சின்னதா ஒரு நீங்க பேட்ச் அப் பில்டிங் நான் இன்ஷாட்டுக்கே போடுங்க, போஸ்டர் கிளிக் பண்ண சொல்லி நீங்க இன்ஷாட் போயிட்டீங்க. அப்ப போஸ்டர் அடுத்து காமிச்சேன்ல. அக்கா போஸ்ட் போன்ல ஆப் இல்லக்கா, அந்த வடிவேல் ஆப் போஸ்டர் காமிச்சேன்ல. இன்ஸ்டாகிராம்ல டவுன்லோட் பண்றாங்க. வீடியோ தான் கிடைச்சது. இந்த வீடியோ நல்லா இருக்கு. அக்கா இருந்தது இந்த வீடியோ கிடைச்சது. ஆல்ரெடி இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் டெலிட் பண்ணாங்க. டெக்ஸ்ட் வீடியோ டெலீட் பண்ண முடியாது, பட் டெக்ஸ்ட் போட்டோல எரேஸ் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது இப்பவே இதுல இருந்து erase option இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. அப்ப நீங்க லிங்க் இருக்குல, அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்படிதான் டெக்ஸ்ட் பண்ணுங்க. லிங்க் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு போடுங்க. நீங்க பண்ணதா இது? யூகட் வீடியோஸ் இருக்குடா, இந்த தீவிரமா இருக்கு. அதுலயும் வந்துட்டு நீ வீடியோஸோட சவுண்ட் கம்மி எடுத்துட்டு ஒருவேளை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது கேப்ஷன் தான் போகும். ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சு? அது எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்? இல்ல பக்கத்துல வீடியோலயே கேப்ஷன் பண்ண வீடியோவை பார்த்து download இது ஆடுதான் அப்படி ரேஸ் மாதிரி கொடுங்க. சீரியஸா நீ சிம்பனி மாதிரி சிரிக்கிறடா. கக்கா அது நம்ம பண்ண என்னதுக்கா? சிம்பனி சிரிக்கிறா எப்படிடா அப்படி? அது சிரிக்கிறதுதாக்கா. தனி திறமையா சனி. அப்படியாடா? சர்ச் பண்ணிட்டு அவன் பாரு நம்ம பேசுறது பண்ணி காட்டிதான் இப்ப நீங்க டிசைன் பண்ணிட்டு சப்போஸ் வேற வீடியோவே கிடைக்கல அப்படின்னா இந்த டெக்னிக் சாரி ஓகே. அந்த இடத்துல வந்து அது நீ கல்ச்சர் பண்ணி இதுலயும் நீ எடிட் பண்ணலாம், எழுதிக்கலாம். அப்புறம் நான் ட்ரை பண்ணி வேற யாராவது பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. இதுல சர்ச் பண்ண முடியல, காணோம் டெம்ப்ளேட்டும். வேர் டு சர்ச்? இது சர்ச் பண்றது அது
எனக்கு கன்ஃபர்ஷன் எடுத்து எனக்கு அது யார் தெரியுமே Where is how to check where is Shreyadu name on me? எங்க காட்டுற நானு என்னது எங்கேயோ அடிபட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கேயும் இல்லக்கா இப்ப ஏய், எங்கடா போய் யாரு நீங்க ஒரு பர்டிகுலர் சர்ச் பண்ணி எப்படி எடுக்கிறது? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க சொன்னீங்கன்னா அந்த சீன் வேணுங்களா? அது நம்ம அங்க சர்ச் ஆப்ஷன் இல்ல அதுல. சர்ச் ஆப்ஷன் இல்ல. மூவிஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க, அது கூட இருக்கா? அங்கேயும் சர்ச் மூவிஸ்ல பாத்துட்டு இருக்கேன். Search option வரல. ஆமா, சர்ச் ஆப்ஷன் இல்ல. யாரு நீ மூவி இல்ல. வாடாச்சு அப்படி நீங்க மூவி இருக்கு வந்துருது. இருக்குதா? எங்க யாரு நீ மூவி எனக்கு காட்டல. டைப் பண்ணி பாருங்க. எங்க டைப் பண்றது? ஃபேமஸ்ல போய் இங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும். சர்ச் ஆப்ஷன் வருதா? ஃபேமஸா? ஃபேமஸ் ஃபேமஸ் ஒண்ணு இல்லையே கொஞ்சம். நான் இந்த இது கிளிக் பண்ணிட்டு இங்க பண்ணி அப்படி இல்லைன்னா யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இருக்குங்க. அந்த சீன் பர்டிகுலர் சீன். இப்போ நம்ம வீடியோ பண்ணணும்னா அந்த வீடியோ எங்க டவுன்லோட் பண்றது? காப்பி இஷ்யூ அதுதான் நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒன்னும் பண்ணலாம். ஒரு சில காப்பிரைட்ஸ் சேனல் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப சோனி சவுத் மியூசிக்ல பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சில சின்ன சேனல்ஸ்லாம் காப்பிரைட் இஷ்யூ இருக்காது. நீங்க சும்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சேனல் சன் டிவி, விஜய் டிவி அதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணாதான் நமக்கு அந்த மாதிரி காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்கு. இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து மோஸ்ட்லி டெம்ப்ளேட்ஸ் நானும் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஹேஷ்டேக் போட்டு தேடினீங்கனாலே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வரும். இல்லைன்னா அந்த மூவி சீரிஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி சில எடுப்பாடி பண்ண தெரியாது. சென்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதுதான் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ டீம், ஒரு நிமிஷம். நான் யாருக்கு நீ மூவி மிக்சிங் சொன்னேன், அதுக்கு தான் ஹேஷ்டேக் யூஸ் ஆகும். இப்போ நீங்க போய் ஹேஷ்டேக் யாருக்கு நீ மூவி மிக்சிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ஹேஷ்டேக் பர்டிகுலர் ஹேஷ்டேக் வச்சு என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுலதான் ஹேஷ்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூமிகா கௌசி நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பசுமையில பக்கத்துல ஜியோ ஸ்டோர் இருக்கா? பக்கத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. ஜியோ ஸ்டோர் போனோம். உனக்கு புரியாத அப்படின்னா என்ன தயவு செஞ்சு கேட்டுறாத. ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். பழைய நம்பரே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டீங்களா? இல்லடா இருக்கு. ஆனா வந்து எல்லா நம்பருமே ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன் தெரியல, கால் வந்துச்சு பண்ணணும். பக்கத்துல எங்கேயும் பக்கத்துல இருக்காமா பரணி
பக்கத்துல கட்டல இருக்கு. அது சும்மா போட்டேன்க்கா. சோப்பு புரியலன்னா கேளுங்க. வண்டி வச்சவங்க. நான் இருக்கேன். போயிட்டு நாளைக்கு நான் ஆபீஸ் போயிடுறேன். உங்களுக்கு என்ன பண்ணிட்டு தேவையோ இப்பவே கேட்கலாம். அதுதான் அவனுக்கு. 2 பேருமே எப்படி பண்ண? இன்னும் பெரிய தூரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி வச்சு இவன் பண்ணிருக்கான். கண்டிப்பா உனக்கு போய் மங்களா பிறந்தேன். உனக்கு முடிஞ்ச வெளியே போனோடனே கண்டிப்பா இதை பண்ணுவாங்க. புரியலன்னா சொல்லுங்க. அப்புறம் சார்ட்ட சொல்லாதீங்க. எனக்கு புரியல. அந்த கருத்து சொல்ல ரொம்ப நான் சொல்றேன். ஸ்ரீ சொல்லுங்க. இப்பதாக்க பேசி முடிச்சேன். செல்வம் பண்றது இன்ஜினியர் நம்ம ஆச்சா கால்பி உங்களுக்கு இந்த கார் சீன் உங்களுக்கு கிடைச்சிச்சாடி? அதுல இருக்கிற மேல ஒரு கேப்ஷன் எப்படி எடுக்கிறது வீடியோல? நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றோம். ஓகே. ஆனா அதுல ஒரு கேப்ஷன் போட்டிருப்பாங்க, மேல போட்டிருப்பாங்க டெக்ஸ்ட். அது எப்படி இருக்கும்? இன்ஷாட் இருக்கு. இன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஷாட்ல போயிட்டு அதுலயே வீடியோ கிராப்னு இருக்கும். அந்த கிராப் வச்சு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற போர்ஷன் கட் பண்ணீங்க. அது வந்து போஸ்ட் கட் பண்ணிக்கலாம். போர்ஷன் சைஸ் கட் பண்ணிக்கலாம். அந்த மேல எழுதி தான் கட் பண்ணலாம். இன்ஷாட்ல தான் பண்ண முடியுமா? இன்ஷாட் இன்ஷாட்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கட் கிராப் அப்படின்னு சொல்லி. இதுல யூகட்லயும் இருக்கும்டா. சேம் இன்ஸ்டாவும் ஐ மீன் இன்ஷாட்லயும் இருக்கு ஒரே மாதிரி. நீங்க கிராப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது போயிடும். என்னமா இது வேற ஒரு யூகட்னு ஒரு வீடியோ ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து கிராப் பண்ணிக்கணும். வீடியோ போட்டு இன்ஷாட்லயே நீங்க பண்ணிக்கலாம். இன்ஷாட்ல தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு எதுவும்
இந்த வர மொபைல்ல தான் ஆல் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். மொபைலே எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க எதுவுமே தெரியலன்னு என்ன பண்ணுவோம்? எப்படி பாருங்க.
அவரு இன்னைக்கு ஸ்ட்ராங் 3 பேர் எனக்கு வீடியோ காட்டுவாரு. இவன் காட்டுல போஸ்டிங் காட்டு. அடி நீ ஸ்டேட் பண்ணு. இதுதான் பரணி. இதான் கௌசி. வெளியே இந்த குரூப். இது எப்படி பேட்டா நெக்ஸ்ட் ஆக்சன் தான். ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு. நான் ஆல் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் எப்படி பண்றதுன்னு சொல்லல. செத்த பையன் இன்னொரு வீடியோ இருக்கு. தண்ணி எதுக்கு வச்சிருக்காங்க அது லோகோ ஃபேஷியல் லோகோ. அதை ரிமூவ் பண்ண முடியாது நீங்க அது என்ன டெம்ப்ளேட் மட்டும் வச்சிருக்கீங்க ஃபேஷியல் லோகோ. கிராப் பண்ணிட்டு ஒரு வீடியோ வச்சிட்டீங்க இதுவும் நான் தனியா பண்ணிட்டு இது வந்து வீடியோ டெம்ப்ளேட் பேஜ்ல இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டு இதோட லோகோ வச்சிட்டேன். இப்போ எதுவும் இருக்காது. நாலு வருஷம் இருக்கும். ஓடுவீங்களா ஃபியூச்சர் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ புது டெம்ப்ளேட் இப்போ யாருக்கு நீங்க முடிச்சிங்க பண்றோம் அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எந்த பேஜும் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ அக்ரிமெண்ட் இல்லாம இப்போ ஏதாச்சும் போஸ்ட் வந்து இது பண்ண வைக்கிறது வேற ஏதாவது போஸ்ட் காமன் காமன் போஸ்ட் ஸோ ப்ரொஃபஷனல் போஸ்ட் ப்ரொஃபஷனல் போஸ்ட் ஹேஷ்டேக்ஸ் மூலமா நீங்க ரீச் பண்ணலாம். அண்ட் மெயின் திங் என்னன்னா ஸ்டோரி வந்து நிறைய ஸ்டோரி இருக்கு. பிகாஸ் நம்ம ஸ்டோரி மூலமா கூட நமக்கு வந்து ரீச் கிடைக்கும். நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட் மெயினா ஸ்டோரி கனெக்ட் மறக்காம ஸ்டோரியில எவ்வளவு நீங்க வந்து ஆக்டிவா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பேஜ் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்க பேஜ்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா டெய்லி கண்டிப்பா ஒரு போஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 போஸ்டர் பண்ண பாருங்க. அண்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப மெயினா இருக்கும். அப்பதான் ரீச் உங்களுக்கு கிடைக்கும். ரீச் என்ன ஸ்டோரிஸ் இப்போ ஒரு அளவுக்கு வந்து நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 500 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிடிஏ இருக்கிற மாதிரியான போஸ்ட் போடுறது. சிடிஏ அப்படின்னா அதே மாதிரி ஒரு மீன் இருக்கும். இப்ப வந்து நிறைய மந்த்ல வச்சு இப்ப நிறைய பாய்ஸ் ஒரு மந்த் இருக்கும். பாய்ஸோட போட்டோஸ் இருக்கும். பாய்ஸோட போட்டோஸ் இருக்கும். அண்ட் your future husband based on your month of birth அப்படின்னு இருக்கும். அதுக்கு நீங்க கீழே வந்து டாக் யூர் ஃப்ரெண்ட்ஸ் போடுவீங்கல்ல, அது ஒரு சிடிஏ. இந்த மாதிரி போட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வரும், ஷேர்ஸ் நிறைய வரும். எவ்வளவு கமெண்ட்ஸும் ஷேர்ஸும் வருதோ அவ்வளோ ரீச் உங்களுக்கு. அந்த மாதிரி போஸ்ட் நீங்க பண்ணலாம். வேற பிசினஸ் ரிலேட்டடா பண்ணுவீங்கன்னா உங்களோட சர்வீஸ் போஸ்ட் போடுவீங்க. அந்த சர்வீஸ் வந்து எவ்வளவு ஷேர் பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி பாருங்க. சொல்யூஷன் போஸ்ட் சொல்யூஷன் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் ஆகும். அது சிலமா ரீச் ஆகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க ஏதாவது ஒரு ரீச் பண்ணிருப்பீங்க, அதை வச்சு நீங்க போஸ்ட் பண்ணலாம்.
எங்களோட என்கிட்ட வந்து கிளைண்ட்லயே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஆட்ஸ் ரன் பண்ணி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ப்ரூவ் மாதிரி அதுவுமே உங்களுக்கு ரீச் ஆகும். மோரோவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அதிகமா இருக்க பார்த்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரீச் அதிகமாக வரும். சப்பாத்தி இது மேல போட்டிருக்கேன், ம். மேல போட்டீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கும். அது மேல போட்டு அந்த தலைமறைக்குது. 4.5 ரேஷியோ வச்சுங்க, 4:5. அதான் நல்லா இருக்கு. என்ன ரேஷியோல யூஸ்வலா இந்த மாதிரி எப்பவுமே அது எங்க இருந்தீங்க? யூடியூப்ல இருந்து எடுத்து கட் பண்ணேன். Fake channel நான் சொல்றேன். இந்த app தான். இப்போ ஒரு app இருக்கு. இப்போ அந்த சும்மா அந்த கீழே டெக்ஸ்ட் இருக்கிறதா தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சொல்லுங்க. நான் உங்களுக்கு காமினேன்ல, அதோட chat வந்து இதுல தான் கிட்ட பண்ணுது. இது ஆல்ரெடி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்குமா இந்த ஆப்ல? இல்ல, இந்த ஆப்ல வந்து நம்மளோட chat இருக்குல்ல, நம்மளோட வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும் அந்த app. ஓகே. உங்ககிட்ட எல்லாமே போன்ல தான் இருக்கு. நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளே என்டர் பிஓசியான வேலை பண்றாங்க, நம்மளே என்டர் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து ரேஷ்மா வேணும் அப்படின்னா ரேஷ்மா, கீழே வந்து ஸ்ரீ பேசணும் அப்படின்னா ஸ்ரீ, அந்த சேட் வந்து நம்மளே கொடுத்துருக்கேன். அதனால நீங்க குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் ஒரு குரூப் பண்ணி வச்சிருந்தேன், அந்த மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ண முடியும். அந்த குரூப்ல 4 பேர் பேசணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுதான் ஆப் யூஸ் ஆகும். அண்ட் அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஆனா அது என்ன பிரச்சனைனா மேல வந்து கேக் வச்சிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கேக் வச்சிருக்கணும். அது இன்னொன்று இருக்கா? ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். குரோம்லயும் ஒன்று இருக்கு, எனக்கு ப்ரௌசர்லயும் ஒன்று இருக்கு. ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, அது ஒரு சைட் ஒன்று இருக்கு. வெப்சைட் தான் பேர் ஃபேக் சாட்ஸ், ஃபேக் வாட்ஸ்அப் சாட் முதல்ல வெப்சைட். அதுல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சும்மா போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே நிறைய இருக்கு. எல்லாமே பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்றது உங்களுக்கு வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுல மீதி இது வந்து இன்னொரு ஆப், ரிமூவ் அன்வான்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதே இருக்குன்னா நான் உங்களுக்கு சொன்ன ஃபேக் சாட் மேல வரும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப். ஸோ இதுக்கும் ஆப் வச்சு தான் ரெடி பண்ணிக்கலாம். மேபி ஏ போன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அக்கௌண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும், அதாவது பயோல இருந்து கமெண்ட் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கேக்குறீங்களா? யூஸ் பண்ணுங்க. ரிமூவ் அன்வான்ட் ஆஃப் பயோ இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ரிலேட் பண்ணி வைக்கிறது? ரிலேட் பண்ணி வைக்கிறது என்ன மாதிரி கேக்குறீங்க? இப்போ எக்ஸ்ப்ளோரிங் பயோ மெசேஜ் வரும். என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் எந்த மாதிரியான ஒரு கம்பெனி, அது கம்பெனின்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி இருக்கு, நம்ம சர்வீஸ் கம்பெனி. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன வைக்கும்போது என்டர்டைன்மெண்ட் வெப்சைட்டு, டிஜிட்டல் கிரியேட்டர், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் வந்து என்டர்டைன்மெண்ட் வெப்சைட் வச்சு பப்ளிக் அக்கௌண்ட்ல அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் வந்து ஏதாவது சர்வீஸ் பேஸ் கம்பெனி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அஃபிஷியல் வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அது கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோம்
அதை வந்து சின்ன கேம்ஸா கொடுக்கும். அது நீங்க ChatGPT கூட ஜென்ரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த இப்போ ஒரு போஸ்ட் போடுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுதான் அதுதான் already நான் சொன்னேன். நமக்கு தோணுச்சுன்னா நம்மளே வைக்கலாம். அப்ப அந்த இமேஜுக்கு என்னென்ன ரெலவெண்டா இருக்கோ அந்த மாதிரி பாருங்க. கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஏஐல பண்ணுங்க, என்ன மாதிரி ரெலவெண்டா இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஹேஷ்டாக் இருக்கு, கேப்ஷனே சொல்லலாம். இதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டடா கொடுக்குறேன். ஏஐ வந்து வாய்ஸ் நோட் வருது. Act as a 10-year experienced scriptwriter, giving captions for scenario scenario. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு CEO நீங்க காப்பி பண்ணி பேசுங்க. அண்ட் அதோட ஒரு சில ஹேஷ்டேக்ஸ் கொடுப்போம் ChatGPT-ல. அந்த ஹேஷ்டேக்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். ஹேஷ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது, பண்ணிக்கலாம். பட் ஹேஷ்டேக்ஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். அதை நோட் பண்ணிருக்கீங்க யாராச்சும்? ஹேஷ்டேக் ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். கேபிட்டல் லெட்டர் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும். மூணு பெண்ணால மூணு ஓ அதனால 10 பேர்த்த பார்த்தீங்கன்னா 10 போட்டுருவோம். இல்லையே 4 பேர். அது ஒரு பையன்டா. 4 பொண்ணுங்க ஒரு பையன். பெண்ணை ஒரு பெண் தானே, ஒரு பெண் தானே இதை பண்ணிடலாம். தெரியாம மெசேஜ் கிளாஸ் ஆல் டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் தெரியல, விசிபிளா இருக்கா? அதை என்னால பண்ண முடியல. சரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபோன் மட்டும் பாஸ் தரேன். சோ இப்ப இங்க நெக்ஸ்ட் போஸ்ட் போடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியல. போஸ்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியல. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி கீழே ரைட் ஆல் டெக்ஸ்ட் இருக்கும். இந்த ஆல் டெக்ஸ்ட் எதுக்குன்னா விஷுவலி இம்பாக்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வாய்ஸ் ஓவரா தான் அதுல வீடியோஸ் எல்லாம் போகும். இப்ப எனக்கு டாக் ப்ளே ஆயிட்டு இருக்க மாதிரி வீடியோ இருக்கு, ஹஸ்கி டான்ஸ் ஆச்சுல, அதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் வரும், அவங்களுக்கு வீடியோ பார்க்க முடியாது. அப்ப அந்த பின்னாடி போட்டோக்கு பின்னாடி என்னென்ன ஆட் பண்ணிருப்பாங்களோ, கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ இங்க நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வேற என்ன எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட் எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் அந்த மாதிரி பேக் சைட் ஆஃப் தி இமேஜ் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வாய்ஸா வரும். சப்போஸ் யாராவது வந்து அந்த ஒரு கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா அது மூலமா நமக்கு ரீச் வரும். அதுதான் ஆல் டெக்ஸ்ட். இது நம்ம டிஸ்கிரைப் பண்ணும் அந்த மீன் என்ன எட்டாயிரா இல்ல நீங்க பிசினஸ் ஓரியன்டா பண்றீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க மீன் பேஜ் வச்சிருக்கீங்க, மீன் ஓரியன்டா பண்றீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் ஷார்ட்டா ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெஷ் மீன்ஸ், பன்னி மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2-3 கீவேர்ட் ஆட் பண்ணி மாதிரி அது மாதிரி விஷுவலி இம்பாக்ட் அந்த பர்டிகுலர் கேட்டகரி அவங்களுக்காக டிசைன் பண்ணதே இது. பட் இப்ப இது SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப இருக்க இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப SEO ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்க. பார்க்க மாட்டாங்க, ஓகே. இப்போ ஒரு ஹஸ்கி டான்ஸ் ஆடுது, அதுல என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே படிக்கிற மாதிரி படிக்கும். பார்க்க முடியாது அவங்களால, அந்த டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சப்டைட்டில் வரும்னு தெரியுங்களா? சவுண்ட் வருது, மார்னிங் சவுண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லும். இல்லடா இது விஷுவலி இம்பாக்டுடா, விஷுவலி இம்பாக்ட் வந்து சவுண்ட்ல அந்த மாதிரி அது சொல்லும் பேக்ல. இப்ப இது வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணலாம். இது வந்து ஏஜ்
அடிக்கிறேன் அது எப்படி வாட்ஸ்அப் நினைச்சீங்க? புரியுது Like ஒண்ணு பண்ணா அந்த மாதிரி அவங்க அவங்களோட போன்ல அவங்க வச்சிருப்பாங்க. டிசேபிள்டோட அவங்களோட விஷுவல் இம்பேக்ட்க்கு அவங்க செட்டிங்ஸ் இப்ப வச்சிருப்பாங்க. நம்ம பேக் சைடு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணி டச் பண்ணி போஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி சப்போஸ் யாராவது அந்த கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா இது வரதுக்கு சான்ஸ் இல்ல. அதுக்காக இந்த ஆட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி போறேன்னு சொல்லடா ஒரு வாட்டி. பக்கத்துல கஸ்டமர் சைடு காட்டுறேன். இந்த சைடு வரையில வாட்ஸ்அப்ல இமேஜ் ஜிஃபா வைப்போம்ல, அதுதான்டா எனக்கும் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ எடிட்டிங் கூட நம்ம பண்ணிருக்கோம். நல்லா இருக்குடா. கீழ வந்து more நேர்ல நீ இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த மோர் ஆப்ஷன்ல இது ரைட் ஆல் டெக்ஸ்ட் இந்த ஆல் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இங்க நம்ம இப்போ மாத்திரம் நம்மளோட போட்டோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லனா கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் நான் தான் இந்த கீவேர்ட்ஸ் வந்து SEO ஐயோ இவரு போயிடுச்சு. வேற ஏதாவது போஸ்ட் சர்ச் பண்ண போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்ல போறீங்க அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து சான்ஸ் இருக்கு. நாட் சான்ஸ் இருக்கு. அது மூலமா ரீச் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் போட்டாலே அது படிச்சு கத்துவோம். படிச்சு காட்டும். அது நம்ம படிச்சு காட்டணும்னு தெரியல. இதெல்லாம் நான் தான் பண்ணேன். மறந்துச்சு இப்படி பண்ணேன் காலேஜ். அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்மளோட இமேஜ் இருக்கும். சரி, எப்பயாவது யாராவது தேடினாங்கன்னா ஹேஷ்டேக் ஸ்டிக்கர் வச்சு பண்ணுவியோ? அது அப்பதானக்கா சும்மா கலாய்க்க பண்ணணும்னு சொல்லி அது பண்ணேன். டேய் இங்க ஒரு டவுட் ரேஷ்மா. அந்த ஒரு லேப்டாப்ல சார்ஜ்ல போட்டு இத காட்டிடுறாங்க போக்கிட்டோம் இல்ல. கேர்ள்ஸ் போஸ்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, யூசுவலி போஸ்ட் பண்றது. இதுக்கப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா ரைட் ஆல் டெக்ஸ்ட் ஓகே. இந்த ஆல் டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நீங்க இந்த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம். அந்த கீவேர்ட்ஸ் மூலமா SEO ஜெனரேட் பண்ணி வியூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 100% வரும்னு சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்கு. ரீச் கிடைக்க வாய்ப்பு அவங்க படிக்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் எதுவும் பண்ண முடியாது. கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோ கிரிட் இருக்குல்ல, இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிச்சு. யூஸ்வலா பிளாக் எடுத்து பார்க்கணும். பிளாக் வச்சு ரேஷ்மா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வாட்ஸ்அப்ல வந்துட்டு என்ன நம்மளோட இமேஜ் எப்படி ஜிஃப் ஆகுது? அது ஸ்டிக்கரா தான் மாறும். லாங் பிரஸ் பண்ணா ஜிஃபா எப்படி மாறும்? ஏதாவது ஒரு வீடியோ ரொம்ப ஷார்ட்டா வந்துட்டு ப்ராப்ட் பண்ணிக்கலாம். அது மேல கேக்கும் பாரு. இப்போ எல்லாம் ஓகே ஓகே. வீடியோல பண்ணணும், போட்டோல பண்ண முடியாது. வீடியோஸ்ல மாதிரி ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைன்னா நிறைய கன்வெர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கா? ரிக்வைரி கன்வெர்ட்டர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ரீல்ஸ் ட்ரெண்டிங் ரீல்ஸ் சாங்ஸ் இருக்குல்ல, அதை பொறுத்து நம்ம போஸ்ட் போட்டாலும் ரேங்க் ஆகும். ட்ரெண்டிங் ரீல்ஸ் சாங்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு சரி, ரீல்ஸ் போடலாமா போஸ்ட் போடலாம்? ரீல்ஸ் போட்டாலும் ரீல்ஸ் வரும், போஸ்ட் போட்டாலும் ரீல்ஸ் வரும். போஸ்ட் வந்து ரீலா போட்டாலும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேஜ் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லாவே ரீல்ஸா பண்றாங்க. நீங்க பார்த்து வச்சு போட்டீங்கன்னா போதும், அது ரீல்ஸா தான் கன்வெர்ட் ஆகும். எதுக்கா இது நஷ்டம் பண்ணாத நீங்க பண்ணதானா? ஆமா. ஸ்டிக்கர்ல நம்ம அதாவது ஒரு ரீலா போட்டு அது ரீலா பிக்சார்ட்ல ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் எப்படி பண்றாங்கன்னு சொல்றேன். பாத்துக்கிறாங்க. பிக்சார்ட்ல ஒரு டெம்ப்ளேட் பண்றதுக்கு மட்டும் சொல்லி தந்தேன். அத பைலட் பிக்சார்ட் யார்கிட்ட இருக்குன்னா
இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். மூடிட்டு இருக்காங்க சார். யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்தா கூட போதும், நீங்க பாத்துக்கோங்க. ஷேர் பண்ணி பாத்துக்கோங்க. லைட்டும் மாதிரி இருக்குடா. இங்க செக். ஜாலியா கண்டுக்குங்க. ஒரு 5 minutes தான் அப்புறம் போய்க்கோங்க. எக்ஸாக்ட் எடுத்துக்கீங்க. அது வந்துட்டு என்ன இருக்கு? எடுத்த போட்டோ போய்க்கோங்க. கேலரி ஏதோ ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் இமேஜ் உங்க இமேஜ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த புகழ் இமேஜ் இதுல எடுத்துக்கோங்க சார். போடுறாங்க. இப்ப என்ன டீச் பண்ண போறீங்க? ஒரு டெம்ப்ளேட் இந்த நான் உங்களுக்கு காட்டினப்ப பின்னாடி காட்டெல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. தலையில ரவுண்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு பண்ண தெரியுமா? நான் சொல்லிட்டேன். பண்ண தெரியும். அந்த அஜித் தலையில வந்ததே, சந்தானம் தலையில வந்தது. அஜித் ஹெட்ல எல்லாருக்கும் தலை. அஜித் ஃபேனா நீ? இதெல்லாம் unwanted. எடுத்த போட்டோ போய்க்கோங்க. ஒரு போட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் போட்டோ. Smile please. சூஸ் பண்ணிட்டீங்களா? போட்டோ சூஸ் பண்ணுங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் கீழே இருக்கு. அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன்ல போய் மேல டிஸ்கவர்ல வந்து சர்ச் பண்ணுங்க. ஹார்ட்னு சர்ச் பண்ணுங்க. ஹார்ட் பேக்ரவுண்ட் அப்படி சர்ச் பண்ணுங்க. இது பிக்சலானா? பிக்சா போட்டோஸ் சூஸ் பண்ணிட்டு மேல போயிட்டு மேல போறதா ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் டிஸ்கவர் தான் ஆப்ஷன். ஸ்டிக்கர்ல டிஸ்கவர் நான் சர்ச் பண்ணுங்க. ஆர்ட் என்ன ஆர்ட் வாட் ஆர் எனிதிங். ஓகே இந்த மாதிரி ஒரு இமேஜ் இவ்வளவு ஆப் டவுன்லோட் பண்ணுமாடா? ஸ்டூடெண்ட்ஸ் ராக்கெட் பிக்ஸி லேப் ஸ்டாப் ராக்கெட் பிக்ஸி லேப் வாட்டா? எக்ஸாக்ட்டா எக்ஸாக்ட். இதை நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். சும்மா சொன்னேன். நான் பண்ணிட்டு செய்யலாம் சொல்லலாம். இருக்குது வெளியே வராது. அது கொஞ்சம் வெளியே ஒரு ஹார்ட் செலக்ட் பண்ணிட்டேக்கா. நீங்க காட்டுங்க. நான் வச்சிருக்கேன். இந்த ஹார்ட் இந்த மாதிரி எடிட் பண்றதுக்கு சொல்லி தரேன். ஓ அந்த ஹார்ட் இந்த மாதிரி இந்த மல்டிபிள் டைம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹார்ட்டா? இது ஒரு டைம் பண்றது. இந்த ஹார்ட்டா? ஹார்ட் பேக்ரவுண்ட் போடுங்க. அப்படியாம்மா? இது சாம்பிள் ஸ்டார். சாம்பிள் ஸ்டார் கடைசியா பாகிஸ்தானோட யாரோட? சாம்பிள் ஸ்டார் ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா. என்ன சரி இப்படி வரணும். இவன் எருமசாமி யாரு? அது தெரியும். என்ன தெரியாதா? அப்படி இப்படி ஆக்ட் பண்ணக்கூடாது. சத்தியமா தெரியாதுடா. நான் இதுக்கு சம்பந்தமே இல்லாம நினைச்சிருந்தேன். எருமசாமிக்கு என்னன்னா உனக்கு தெரியாமதான் அவன் விஜயகுமார் இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் அட்ஜஸ்ட்ல போயா? ஜஸ்ட்
போட்டா இது ஒப்பாசிட்டில போய் ஏஜ் எப்படி காணும், அட்ஜஸ்ட்ல போய் எப்படி காட்டணும்? ஒபாசிட்டி என்ன ஒபாசிட்டி பண்ணுங்க ஒப்பாசிட்டினா அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் மீன்ஸ் இப்படி வருமே டேப் ஒன்று வருமே அது எங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு அதுல கூட பையன்ல போயிட்டு அலைமா 10 கால என்ன 6 அடிப்போம் தெரியுமா? நோட்ஸ் 6 கிராம்ப் பண்ணிடும் அடி பண்ணிது உடம்பு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளஷ் ஏதாவது ஆட் பண்ணுவோம் அதே ஸ்டிக்கர்ல போய் பிளஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அது அழகா இருக்க பிளஷ் ஆட் பண்ணிடுங்க உங்க போட்டோஸ்ல கூட பண்ணுது ஆனா இந்த அளவு இருக்காது. அது கியூட்டா இருக்கும் மறுபடியும் போய் எப்படிக்கா சர்ச் பண்றது பிளஷ்? திரும்ப எப்படி போய் எடுக்கிறது? திருப்பி ஸ்டிக்கர்லயே போய் திருப்பி அந்த சர்ச் பார்ல ஆப்ஷன் வந்து நீ சேவ் பண்ணி சொல்லுவாங்க பிளஷ் எப்படி எடுக்கிறது? பிளஷ் டைப் பண்ணுங்க. எங்க ஸ்டிக்கர் எங்க இருக்கு முதல்ல? நீ வந்துருச்சு அதுவே இந்த மாதிரி ஹார்ட் சேவ் சர்ச் பார்ல போய் ஹார்ட் நான் பார்த்தது இல்ல. டிஃபரண்ட் கலர்ஸ் இல்லடா தெரியும். இவ்வளவுதான் டெம்ப்ளேட் என்ன படம்னா 100 வேணும் நடிச்சிருப்பாங்க. நம்ம இமேஜ்லாம் நீங்க சொன்ன மாதிரி பிக்சர் வீடியோ வந்து இது வந்து வீடியோ நீங்க பண்ணுங்க. வீடியோ யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, அது எப்படி எடிட் பண்றதுன்னு கேக்குறேன். அது இன்ஷாட்ல வீடியோ. ஏய் பிஎன் கட்டணும் இருக்குல, அது நீ ப்ரோவா இருந்தா பண்ணிக்கலாம். முதல்ல நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போடணும், அப்புறம் இன்ஷாட்ல எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ விஎன்ல போகும். விஎன் கேப்கட் ஆக்சுவலி பேசிக் அதான் நான் சொல்றேன். ஃபோட்டோ கிரிட்டுமே கொஞ்சம் பேசிக்காவே இருக்கும். ஹேஷ்டேக், ரீச், ஸ்டோரிஸ், கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் டவுட் இருக்குல்ல. மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அதிகமாக இது மாதிரி பண்ணுவாங்க. வீடியோஸா இருந்தாலும் சரி, போஸ்டட் லிங்க்ஸா இருந்தாலும் சரி, ஷேர்ஸும் கமெண்ட்டும் எவ்வளவு வருதோ அதுக்கெல்லாம் ரீச் கண்டிப்பா வரும். அப்படி வர மாதிரி போகணும்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த வீடியோல? பிசினஸ் ரிலேட்டடா பண்ணாலுமே நம்மளோட பிசினஸ் வந்து ஹைலைட் பண்ணலாம். அதான் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் எப்படின்னா, நீங்க ஒரு பேஜ் ஹேண்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்ப நமக்கு ஹீரோயினா ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, ஒரு 1000-2000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து 30K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது அச்சீவிங் போஸ்ட் பண்ணி நீங்க ரீச் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரீச் வரும். மெயினா ஷேர்ஸ்ல தான் நிறைய இருக்கும். ஷேர் நிறைய இருக்க மாதிரி பார்க்கணும். ஓகே, நிறைய டைம் கமெண்ட்ஸ் வேணும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றது என்னன்னா, நான் தீபாவளிக்கு ஒரு போஸ்ட் போட்டேன். தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு வீடியோ என்னோட பேஜ்ல, அந்த வீடியோ அப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டேன். ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10-15 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும். பட் 3.7 வியூஸ் போயிருக்கு. ரிலேட்டபிளா மீம்ஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ரீச் இருக்கும். பிசினஸ் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு ப்ராசஸ் பண்ணிருக்கோங்கிற மாதிரி மீம்ஸ், மீமா இருந்தாலும் சரி, போஸ்டரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம ரீச் பண்ணுறோம். இனி அதான் டவுட்ஸ் இப்ப நீங்க ஹார்ட் சொன்னீங்கல்ல, அது பேக்ரவுண்ட் இல்லாம ஏன் நம்ம இமேஜ் செட் இருக்கு, இது நம்ம லேஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இது கேன்வால ஃபிக்ஸ் பண்ற மாதிரி சொல்லுவேன். பொசிஷன் வந்து பின்னாடி தெரிஞ்சு அவ என்ன சொல்றான்னா, அந்த இமேஜுக்கு பின்னாடி போகணும்னு கேக்குறான். இது ஓகே. சம்டைம்ஸ் நம்ம என்னன்னா ஒபேசிட்டி குறைச்சிக்கலாம், ஆனா அந்த ஆப்ஷன் இருக்கா? ஒபேசிட்டி இருக்கு. இன்னைக்கு மூவிஸ் வந்து எனக்கு புரிஞ்சது.
அதை டைப் பண்ணி சொல்லி அவங்களுக்கு பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் actually doubts எதுவும் இல்லையா? எல்லாமே clear தானே? அவ்வளவுதான் please. உங்க comments எதாவது நினைச்சா சொல்லுங்க.